ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். எனக்கு பின்னாக அல்ல, என் வலதுபுறத்தில் அல்ல, என் இடதுபுறத்தில் அல்ல, என் மேல் புறத்தில் அல்ல, கர்த்தரை எப்பொழுதும் யாருக்கு முன்னால் வைத்திருக்கிறேன்? எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அந்த வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், புதிய வருஷத்திற்கு போகிற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் யாரை நமக்கு முன்பாக வைத்து ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரையே நமக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது. எப்பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம்? கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது. எப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது. எப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இதை ஆபிரகாம் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஃபர்ஸ்ட் இப்போ தாவீதின் அனுபவத்தை பார்த்தல, இப்ப ஆபிரகாமின் அனுபவத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டிருந்தானா? நின்று கொண்டிருந்தானா. இது என்ன சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் சோதோம் குமாரா பட்டணத்தை என்ன பண்ண போறாரு? அவருடைய பாவத்து நிமித்தம், அவருடைய அக்கிரமத்து நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அழிக்க போகிறார். ஆனா அழிக்க போறதுக்கு முன்னால ஆண்டவர் யாருக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா, ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை ரட்சியாமல் ஒருவேளை அழிப்பிரோ, ஒருவேளை 45, 40, 30, 20, 10 இவ்வளோ நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை ரட்சியாமல் அழிப்பிரோ என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறதா. நம்முடைய வாழ்க்கை யாருக்கு முன்னால நிற்கணும்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நிற்க வேண்டும். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள், நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நான். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாரா? நின்று கொண்டு ஜனங்களுக்காக பரிந்து பேசினார் என்று நாம் கவனிக்கிறோம். அடுத்தது எலியாவின் அனுபவத்தை பார்க்கலாமா? எலியாவின் அனுபவம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன். யாரா? 3வது எலியாவின் அனுபவம் என்ன தெரியுமா? கவனிங்க. எலியாவின் அனுபவம் என்னன்னா, ஆகாப்பை நோக்கி சொல்றாரு, இந்த வருஷம் எது வராதா? பனியும் வராது, மழையும் வராது. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு
முன்பாக நிற்கிற நான் சொல்றேன்னு சொல்றாரா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால தேசத்துல வர வேண்டிய அந்த பனியையும் தேசத்துல வர வேண்டிய அந்த மழையும் என்ன பண்ணாரா, கர்த்தர் நிறுத்தி போட்டாரா. மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஜெபம் பண்ணுக வேளையில அந்த பனியும் மழையும் தேசத்துல கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கமானால் நீங்க சொல்லுகிற வார்த்தை நன்மைகளாக மாறும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கமானால் நீங்க சொல்லுகிற வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேனானால் நீங்க சொல்லுகிற வார்த்தை உயர்வாக மாறும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேனானால் நீங்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் அது கிருபையாக மாறும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். எலியா என்ன சொன்னாரோ அதன்படி கர்த்தர் செய்தாராம். உன் வாழ்க்கையில கர்த்தரை முன் நிறுத்துனீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், எலியா கர்த்தரை தனக்கு முன்னால நிறுத்தினதுனால எலியா என்ன சொன்னா? பனி வரக்கூடாதுன்னு சொன்னா, பனி வரல. எலியா என்ன சொன்னா? மழை வரக்கூடாதுன்னு சொன்னா, மழை வரல. மறுபடியும் எலியா சொன்னா பனி வருவதாக மழை வருவதாக சொன்னா, கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு முன்னால நின்று சொல்ற வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு முன்னால சொல்ற வார்த்தை உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். கர்த்தருக்கு முன்னால சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக்கும். நீங்க சொல்லுகிற காரியங்கள் வாய்க்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், அல்லேலூயா, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது சபையில நடந்தே ஏற போகிறது. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் ஊழியத்தில் நடக்க போகிறது. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. நீங்கள் அறிக்கையிடுகிற காரியங்கள் பட்டணத்தில் தேசத்தில் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். எப்போது கர்த்தரை முன்பாக வைக்கிறனோ அப்பொழுது நான் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எப்போது கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் சொல்லுகிறேனோ அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். 2024ல நிறைவேறாத வார்த்தைகள் எல்லாம் 2024ல நிறைவேறாத வார்த்தைகள் எல்லாம் 2025ல அப்படியே வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். உங்களை பலப்படுத்துவதற்கு வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். உங்களை உயிர்ப்பிப்பதற்கு வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். முதல் தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று அவர் சொல்லி, நான் வலது பார்சத்தில் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுதல் என்று அவர் முடித்து விட்டார். 2வது ஆபிரகாமின் அனுபவத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதபடிக்கு கருத்தாக ஜெபித்தார் என்று பார்த்தோம். 3வது எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக, பனியும் மழையும் பெய்வதாக. கர்த்தர் அப்படியே செய்தார். 3வது சாமுவேல் அனுபவத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேகமாய் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் யோபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இவன் யாரு? ஒரு வாலிபன் அல்ல. இவன் யாரு? ஒரு ஆசாரியன் அல்ல. இவன் யாரு? ஒரு சகோதரன் அல்ல. இவன் யாருன்னா ஆற்றால் ஒரு சின்ன பையன். இந்த சின்ன பையன் என்ன பண்ணானா, கர்த்தருக்கு முன்பாக சணநூல் யோபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணானா பணிவிடை செய்தான். 2ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல இவன் கர்த்தருக்கு முன்பாக இவன் பணிவிடை செய்தான். ஆனா 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனோடு பேசும்படி 4 முறை இறங்கி வந்தார். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல இவன் கர்த்தரை தனக்கு முன்னால நிறுத்தினா. ஆனா 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு முன்பாக நின்றார். அல்லேலூயா. புரிகிறதா? 2ஆம் அதிகாரத்துல இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாயா.
3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு முன்பாக நிற்கிறார். சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். இவர் தான் என்னை கூப்பிடுகிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. மறுபடியும் சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். 3ஆவது சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். 4ஆவது ஏலி சொல்லுகிறார். இன்னொரு முறை சத்தம் வரமானால் சொல்லும் அடிமை கேட்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லும் அடிமை கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நான் சொல்றது ஆண்டவரை கேட்கணும்னு நினைக்கிறேன்ல, அந்த சிந்தை மாறி ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லி நீங்க செய்யணும்னு விரும்புறேன்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். என் குடும்பத்தை குறித்து சொல்லுங்க, நான் செய்யறேன். என் பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க, நான் செய்யறேன். என் ஆத்துமாவை குறித்து, ஆவியை குறித்து, சரீரத்தை குறித்து ஆண்டவரே சொல்லுங்கப்பா, செய்யறேன். சொல்லும் அடிமை கேட்கிறேன். சொல்லும் அடிமை கேட்கிறேன். நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்க விரும்புறையா. 2ஆம் அதிகாரத்துல இவன் நின்னா, 3ஆம் அதிகாரத்துல 4 முறை கர்த்தருக்கு முன்னால் நின்றான். கர்த்தர் அவனுக்கு முன்பதாக நின்றார். ஓகே, கடைசியா மோசே அனுபவத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 23வது வசனம். கடைசியாக சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம், ஜனங்களுடைய வஞ்சனை நிமித்தம், ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம், ஜனங்களுடைய அசுத்தத்தை நிமித்தம், ஜனங்களுடைய விக்கிர ஆராதனை நிமித்தம், ஜனங்களுடைய கோபப்படுத்துது நிமித்தம் விடு விடு, அந்த ஜனங்களை நான் என்ன பண்ணிடுறேன், அழிக்கிறேன்னு சொல்லி முன் வர்றாரு. உடனே மோசே என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நின்று அந்த திறப்பின் வாயில நின்று அவர்கள் அழிக்காதபடிக்கு என்ன பண்ணானா, அவருக்கு முன்பாக என்ன பண்ணானா, திறப்பின் வாயிலே நின்றான். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தது உண்மைதான். ஆபிரகாம் கர்த்தரை முன்பாக வைத்தது உண்மைதான். எலியா கர்த்தரை முன் வைத்தது உண்மைதான். சாமுவேல் கர்த்தரை முன் வைத்தது உண்மைதான். மோசே கர்த்தரை முன் வைத்தது உண்மைதான். இவர்களெல்லாம் கர்த்தரை முன் வைத்ததுனால தான் இவருடைய வாழ்க்கையும் குடும்பமும் ஊழியமும் எதிர்காலமும் ஆசீர்வாதமா இருந்தது. இவர்களெல்லாம், இன்னொரு முறை சொல்றேன், இவர்களெல்லாம் கர்த்தரை முன் வைத்ததுனால தான் இவர்களும் இவருடைய குடும்பமும், ஆமென், இவருடைய ஊழியமும் இவருடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாய் இருந்ததா. நானும் தாவீதை போல, ஆபிரகாமை போல, எலியாவை போல, சாமுவேலை போல, மோசையை போல எப்பெல்லாம் கர்த்தரை முன் வைத்து ஜீவிக்கிறனோ அப்பெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் முன் வைத்து ஜீவிக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கர்த்தரை முன் வைத்து ஜீவிக்கும் பொழுது என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. கர்த்தரை முன் வைத்து ஜீவிக்கும் பொழுது என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது. கர்த்தரை முன் வைத்து வாழும்போது உலக சிநேகத்தை நான் வெறுக்கிறேன். கர்த்தரை முன் வைத்து வாழும்போது ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளுகிறேன். கர்த்தரை முன் வைத்து வாழும்போது மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறேன். கர்த்தரை முன் வைத்து வாழும்போது உலக சிநேகத்தை நான் வெறுக்கிறேன். கர்த்தரை முன் வைத்து வாழும்போது இச்சைக்குரிய வாழ்க்கை நான் வெறுக்கிறேன். கர்த்தரை முன் வைத்து வாழும் பொழுது பொருளாசை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்தியின் தலைப்பினை தெரியுமா? கர்த்தரையே நமக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டாம். விழக்கூடிய காரியங்கள் பிசாசு கொண்டு வருகிறார். என்னை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறார். எப்படியாகிலும் இவனை அழிக்க வேண்டும், இவளை அழிக்க வேண்டும், குடும்பத்தை அழிக்க வேண்டும், ஊழியத்தை அழிக்க வேண்டும், சபையை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்து நான் ஜீவிக்க போகிறேன். என் அதிகாரத்தை எனக்கு முன்பாக வைக்க மாட்டேன். என் படிப்பை எனக்கு முன்பாக வைக்க மாட்டேன். என் பெற்றோர் எனக்கு முன்பாக, என் கணவர் மனைவி எனக்கு முன்பாக, நான் சிநேகிக்கிற ஒரு மனிதன் எனக்கு முன்பதாக, என் நம்பிக்கை உண்பதாக அல்ல, கர்த்தரையே எனக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். எங்கெங்கெல்லாம் கர்த்தரை முன் வைக்க தவறினீங்க, இந்த வருஷம் கர்த்தரை முன் வைக்க தவறுனதுனால தான் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டிய நீ பலவீனத்தோடு இருந்த. கர்த்தரை முன் வைக்க தவறினதுனால தான் வெற்றியோடு இருக்க வேண்டிய நீ தோல்வியோடு இருந்த. கர்த்தரை நீ முன் வைக்க தவறினதுனால தான் சமாதானமாக இருக்க வேண்டிய நீ, சமாதான குலைச்சலாக வாழ்ந்த. கர்த்தரை முன் வைத்து வாழ வேண்டிய நீ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ
துக்கமாயிருந்த ஹல்லேலூயா கர்த்தர் முன் வைக்காததுனால தான் வெற்றி பெற வேண்டும். நீ தோல்வியில வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடித்து விட்டோம், இந்த வருஷம் ஆவிலே முடித்து விட்டோம், இந்த வருஷம் மாம்சத்திலே முடித்து விட்டோம், இந்த வருஷம் சுயத்திலே முடித்து விட்டோம், இந்த வருஷம் என்னுடைய பராக்கிரமத்திலே முடித்து விட்டோம். ஆனா அடுத்த வருஷம் துவக்கும் போது கர்த்தரையே முன் வைத்து துவங்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே முன் வைத்து நான் துவங்க போகிறேன். எங்க அவமானப்பட்டனோ அங்க கர்த்தரை வைத்து நான் துவங்க போகிறேன். எங்க அசட்டை பண்ணப்பட்டனோ அங்க கர்த்தரை வைத்து துவங்க போகிறேன். எங்க கேலி கிண்டல் செய்தாங்களோ அங்க கர்த்தரை வைத்து துவங்க போகிறேன். எங்க வெட்கப்பட்டேனோ, எங்க உபத்திரப்பட்டேனோ, எங்க சோதனை அடைந்தேனோ அங்க கர்த்தரை முன் வைத்து நான் துவங்க போகிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ராதாதாலாகாரா. கர்த்தரை முன் வைத்து துவங்க போகிறேன். 2025ல ஒரு தீர்மானம் எடு. கர்த்தரை முன் வைத்து நான் என் வாழ்க்கையை துவங்க போகிறேன். ஓ கர்த்தரை முன் வைத்து என் வாழ்க்கையை நான் துவங்க போகிறேன். ஹல்லேலூயா. இது 5 புரிஞ்சுதா இது வரைக்கும்? யாரை பத்தி சொன்னேன்? தாவீதை பத்தி சொன்னேன், ஆபிரகாமை பத்தி சொன்னேன், எலியாவை பத்தி சொன்னேன், சாமுவேலை பத்தி சொன்னேன், மோசேயை பத்தி சொன்னேன். இவங்கெல்லாம் யாரை முன் வைத்தாங்க? கர்த்தரை முன் வைத்தாங்க. அதனால தான் அவங்களும் அவங்க ஊழியமோ அவங்க குடும்பமோ அவங்க எதிர்காலம் எப்படி இருந்தது? ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நானும் கர்த்தரை என்ன பண்ணணும்? எனக்கு முன்பாக வைத்து வாழும் பொழுது நானும் குடும்பம் எதிர்காலம் எப்படி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இது 5 புரிஞ்சுதுல. இந்த 5 புரிய வைக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 19:16. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். வாசிங்க. அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஓகே, வாசிங்க. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். இவன் பேரு சொல்லப்படல, ஆனா யார் இவன்? ஒரு வாலிபன் இயேசு வண்டே ஓடி வருகிறான். ஓடி வந்து எதையோ கேட்பான்னு நினைச்சேன் நான். ஆண்டவரே, எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு அழகு வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு ஞானம் வேணும், நான் உயர்த்தப்படணும், எதையோ கேட்பான்னு நினைச்சேன். ஆனா வந்து கேட்டது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேணும்னு என்ன பண்ணானா அவன் கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நித்திய ஜீவனை நீ அடையணும்னு சொன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னபோது அவன் சொன்னான், அப்பா இதெல்லாம் நான் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நான் கை கொண்டுட்டேன். இன்னும் ஏதாவது என் கையில குறைவு இருந்தா நீங்க சொல்லுங்க, அதை நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். இதெல்லாம் நான் கை கொண்டேன்னா ஆண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எல்லா பிரமாணத்தையும் கை கொண்டையா? அதனால மறுபடியும் சொல்றாரு, நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. இந்த வார்த்தை கேட்டாவன் கை கொள்ளாம துக்கத்தோடு கூட திரும்பி போய் விட்டானா. ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது எதுவா ரொம்ப அரிதுன்னு சொன்னாரு. வரும்போது எப்படி வந்தா? ஓடி வந்தா. எதை கேட்டா? நித்திய ஜீவனை கேட்டா. நம்ம எல்லாம் நித்தியத்தை விரும்புவோம். சகோதரா, எல்லாரும் ஒரு நாள் பரலோகம் போனோன்னு எல்லாருக்கும் வாஞ்ச. எங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் எங்க போறோம்னா பரலோகம் போறோம். எல்லாருக்கும் வாஞ்ச. ஆனா இப்ப பரலோகம் போனோன்னு கேட்டா, இல்ல பிரதர், கொஞ்ச நாள் வாழணும் பிரதர், நீ எவ்வளோ காரியத்தை செய்து முடிக்கணும் பிரதர். ஆனா வாலிப பிரயாயத்துவே பரலோகத்தை விரும்பினா
பரலோகத்தை விரும்பினா, ஓடி வந்தது உண்மைதான், சந்தோஷம் வந்தது உண்மைதான், கேட்டது உண்மைதான். ஆனா முதல் துவக்கும் போது பரலோகத்தை தனக்கு முன்னால வச்சான். ஆனா முடியும் போது எதை முன்னால வச்சான் தெரியுமா? துவக்கும் போது பரலோகம் பெருசா தெரிஞ்சது, ஆனா முடியும் போது உலக வாழ்க்கை பெருசா தெரிஞ்சது. அதுவா இதுவா, இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவான்னு பார்த்தா எனக்கு பார்த்தா அது வேணாம், இதுதான் எனக்கு மேன்மையாக சொல்லி அவன் துக்கம் அடைஞ்சவனாய் போய்விட்டான், துக்கம் அடைஞ்சவனாய் போய்விட்டான். ஆண்டவருக்காக வாழ வேண்டியவன், ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவன், ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டியவன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவன் துக்கம் அடைஞ்சவனாய் போய்விட்டான், துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான், துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பரலோகத்தை முன் வைத்தவன் உலகத்தை முன் வைத்து விட்டான், பரலோகத்தை முன் வைத்தவன் பணத்தை முன் வைத்து விட்டான், பரலோகத்தை முன் வைத்தவன் உலக சிநேகத்தை முன் வைத்து விட்டான். பரலோகத்தை முன் வைத்திருந்தானா பரலோகத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டிருப்பான். உலகத்தையும் உலக வாழ்க்கையும் முன் வைத்து அவன் வாழ போயிட்டானா இந்த கடைசி நாட்களில் இந்த வருஷத்தை நீ முடிக்க போகிற ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுவரைக்கும் யாரும் முன் வைத்து நீ ஜீவித்த, நீ தோல்விக்கு காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததுதான். சமாதான குலைச்சலுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததுதான். சந்தோஷம் வராதது காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததுனாலதான். நீ ரட்சிக்கப்படாதது காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததான். இன்னும் அர்ப்பணிக்காதது காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததான். இன்னும் கீழ்ப்படிய முடியல காரணம் தெரியுமா? கர்த்தரை முன் வைக்காததுனாலதான். இன்னும் பாவத்திலே வாழ்கிற ஏன், இன்னும் அசுத்தத்திலே வாழ்கிற ஏன், இந்த மாம்சத்திலே வாழ்கிற ஏன், இந்த ஜென்ம சுபாவத்திலே வாழ்கிற ஏன், இன்னைக்கு பொருத்தனை நிறைவேற்ற முடியல ஏன் கர்த்தரை நம்ம வாழ்க்கையில முன்வைக்காததான் காரணமா இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கையும் தரேன், என்னை முன் வைத்து ஜீவித்து பாரு. இன்னொரு வாழ்க்கையும் தரேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை தரேன், கர்த்தரை முன்னால வைத்து நீ வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னால நிறுத்தினியானா பாவம் உனக்கு முன்னால நீக்காதே. கர்த்தரை முன்னால நிறுத்தினா இச்சைக்குரிய வாழ்க்கை உனக்கு முன்னால நீக்காது. கர்த்தரை முன்னிறுத்தினா பொருளாசை உனக்கு முன்னால நீக்காது. கர்த்தரை முன்னிறுத்தினா சாப கட்டுகள் உபத்திரவங்கள் நீக்காதே, நீக்கவே நீக்காது. ஏன்னா நான் கர்த்தரையே தனக்கு முன்னால நிறுத்துறேன். துவக்கும் போது எது பெருசா தெரிஞ்சது? நித்திய வாழ்க்கை. முடியும் போது எது பெருசா தெரிஞ்சது? உலக வாழ்க்கை. இப்போ உன் வாழ்க்கையில ஆண்டவரை முன் வைத்தியனா எதையுமே இழந்து போக மாட்டேன். ஆனா ஆண்டவரை முன் வைக்காம இருந்தானா எல்லாத்தையுமே இழந்து போவேன். ஆண்டவரை முன் வைத்தியனா இழந்ததை இழக்க மாட்டேன். ஆனா ஆண்டவரை முன் வைக்கலனா இழந்ததை இழந்து போயிடுவேன், பெற்று கொண்டதை இழந்து போயிடுவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 5 காரியம் சொன்னேன். யாரை பத்தி? தாவீதை பத்தி, ஆபிரகாமை பத்தி, எலியாவை பத்தி, சாமுவேலை பத்தி, மோசேயை பத்தி. இவங்கெல்லாம் யாரும் முன் வைத்தாங்க? கர்த்தரை முன் வைத்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை அப்படி இருந்தது. ரெண்டாவது யாரு சொன்னேன்? ஒருத்தன் கர்த்தரை முன் வைத்தவன் கடைசியா என்ன பண்ணிட்டான்? உலகத்தை பின்வாங்கி போயிட்டான். பெற்று கொண்டதை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். உன் வாழ்க்கையில எதெல்லாம் இந்த வருஷம் உனக்கு ஆண்டவர் செய்தாரோ அதெல்லாம் நீ இழந்துட்ட. ஆனா 2025 நான் இழந்ததை பெற்று கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இழந்ததை பெற்று கொள்ள போகிறேன். இழந்ததான எனக்கும் தேவனுக்குள்ள உறவை நான் புதுப்பிக்க போகிறேன். எனக்கும் தேவன் மேல இருந்த விசுவாசத்தை புதுப்பிக்க போறேன். எனக்கும் அவருக்கு இருந்த ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்க போறேன். எனக்கும் அவருக்கு இருந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுல புதுப்பிக்க போறேன். கொடுக்கிற காரியத்துல புதுப்பிக்க போறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதுல புதுப்பிக்க போறேன். கர்த்தரோடு ஐக்கியப்படுவதில் புதுப்பிக்க போறேன். காணிக்க கொடுப்பதில், தசமாகம் கொடுப்பதில் நான் புதுப்பிக்கப்பட போகிறேன். ஹல்லேலூயா. சபையை கனம் பண்ணுவதில் நான் புதுப்பிக்க போறேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதில் எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது. ஓ ரதலகரதலமனா. ஹல்லேலூயா. புதுப்பிக்கப்பட போகிறது. பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய பேச்சு வேண்டாம், பழைய சிந்தை வேண்டாம், ஓ பழைய காரியங்கள் வேண்டாம். மறுபடியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஊழியத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். சபையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் புதுப்பிக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் புதுப்பிக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 4 காரியத்தை எப்படி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இது வரைக்கும் புரிஞ்சுதா?
ஆமீன் சொல்லுங்க. இல்ல பாதி பேருக்கு வரலையே, பாதி பேருக்கு வரலையே, புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆமீன். இப்ப எப்படி பார்க்க போறேன்னா, கர்த்தரை முன்னால நிறுத்தினா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் புதிய வருஷத்துல. ஒருவேளை கர்த்தரை முன்னிறுத்தாம போனா என் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒரு 4 காரியத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நாளை காலையில நேரம் எடுத்து நான் பேச போகிறேன். நாளைக்கு காலையிலையும் ஓகே, நாளைக்கு திங்கட்கிழமை காலையிலும் செவ்வாய்க்கிழமை காலையிலும் நான் நேரம் எடுத்து பேச போகிறேன். எல்லாரும் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 நாள் நம்மை சுத்திகரிக்க போகிறோம். 2 நாள் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 2 நாள் ஆண்டுடைய கிட்ட நம்ம சேர போகிறோம். 2 நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி புதிய வருஷத்தை உங்களை ஆயத்தப்படுத்த போகிறார். ஆமேன். முதல் ஆராதனையில் அந்நாள் 5 விதமான அனுபவமும் 7 விதமான நன்மைகளை பேசினேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் அந்த டிவியில் போடும்போது, யூடியூப் சேனலில் போடும்போது அந்த மெசேஜை கேட்டு நீங்கள் பயனடையலாம். இப்பொழுது கர்த்தரை முன்வைத்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கர்த்தரை முன்வைக்காமல் போனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் காரியத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 24வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் பயப்பட்டார்கள். 24 அதுல இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சம்பவம்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக என்ன பண்ண போறாங்க, யுத்தம் பண்ண போறாங்க. கவனிங்க, என்ன பண்ண போறாங்க, யுத்தம் பண்ண போறாங்க. அந்த யுத்தத்துல யாரு ஜெயம் எடுக்க போறான்னு சொல்லி யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா இந்த யுத்தம் நல்லா கவனி, அந்த பக்கம் அவன் அணிவகுப்பா நிற்கிறான், இந்த பக்கம் இவன் அணிவகுப்பா நிற்கிறான். நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. 1 2 3 4 சொன்னா ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆனா யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த கடைசி செகண்ட்ல என்ன பண்ண தெரியுமா, கோலியாத் என்கிற ராட்சசன் என்ன பண்ணானா, எழும்பி சொன்னா, அடா என்னடா நீங்க நம்ம எல்லாரும் சண்டை போட்டு என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டாம். உங்களுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவன் வந்து என் கூட என்ன பண்ணிட்டோம், சண்டை போட்டுட்டோம். ஆனா அவன் ஜெயிச்சிட்டானா முழு பெலிஸ்தரும் உங்களுக்கு என்னவா இருப்போம், அடிமையா இருப்போம். ஆனா அவன் தோத்துட்டான், முழு பெலிஸ்தரும் நாங்க உங்களுக்கு அடிமையா இருப்போம். அவன் ஜெயிச்சிட்டானா நாங்க உங்களுக்கு அடிமை. ஆனா நாங்க தோத்துட்டோன்னா நாங்க ஜெயிச்சான். நல்லா கவனிங்க, பெலிஸ்தர் சொல்றான், நான் ஜெயிச்சேன்னா நாங்க ஜெயிச்சேன்னா நீங்க எனக்கு அடிமை. ஆனா நான் தோத்துட்டேன்னா நான் உங்களுக்கு என்னவா இருப்போம், அடிமையா இருப்போம். 40 நாள் வர்றான், காலையில வர்றான், சாயங்காலம் வர்றான், வந்து சவால் விடுறான். ஒருத்தன் கூட அவனை ஜெயம் எடுக்க என்ன பண்ணல, வரவே இல்லைங்க. இவன் யாரு, இவன் யாரு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் யாரு, வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரன். இவன் யாருங்க, அவன் சிவந்த சமுத்திரத்தின் வழியா வந்தவன். இவன் யாரு, அக்கினி சம்பவத்தின் வழியா, மேக சம்பவத்தின் வழியா வந்தவன். இவன் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. இவனால 40 நாள் ஒருத்தன் கூட அவனை எதிர்க்க வரல. அவனை பார்த்தா பயம், அவனை பார்த்தா கலக்கம், அவனை பார்த்தா முகத்துக்கு விலகி ஓடுறான். ஒருத்தன் கூட வரல. காலையில வர்றான், வரியா, ஐயோ நான் வரலப்பா. சாயங்காலம் வரா, வரியா, ஐயோ நான் வரலப்பா, என்ன விட்டுடா அப்பா. ஒருத்தன் கூட அவனை ஜெயம் எடுக்க வரல. பார்த்தா பயம், பார்த்தா கலக்கம், அப்படியே முகத்துக்கு விட்டு விலகி ஓடியே போறான். 40 நாள் நல்ல சண்டை போடாமையே தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். இன்னொரு முறை சொல்றேன், 40 நாள் சண்டை போடாமையே ஒரு தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். யாரும் வரலங்க அவனை ஜெயம் எடுக்க. இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்னது, என்ன ஆஃபரு, யாரு ஜெயிக்கணும் அவனுக்கு ஆஃபர். 25ஆம் வசனம் வாசிங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா ஐஸ்வரவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியங்கள் கொடுக்கப்படாமா. யார் ஜெயம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பரிசு சொல்லுங்க பிரதர்.
பிரதர் சொல்லுங்க, யார் ஜெயம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பரிசு தெரியுமா? ஒரே நாள் ஐஸ்வர்யவனா மாறிடுவேன். யார் ஜெயம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்ன தெரியுமா? ஆமா, ராஜாவுடைய மருமகனா மாறிடுவேன். யார் ஜெயம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு என்ன தெரியுமா? இஸ்ரவேலிலே உன் குடும்பம் சர்வ மானியங்கள் கொடுக்கப்படும். எப்பா, ஐஸ்வர்யம் அங்கத்தான் இருக்கும், பொண்ணு அங்கதான் இருக்கும், சர்வ மானியம் அங்கத்தான் இருக்கும். வந்து ஜெயம் எடுத்தா இதெல்லாம் அனுபவிக்கிறது யார் இருக்கணும்? நான் இருக்கணும். ஒருத்தம் கூட வரலங்க. இப்படி நிக்க வேண்டியவனுங்க, இப்படி நிக்கிறானுங்க. இப்படி நிக்க வேண்டியவனுங்க பின்னால காலத்து வச்சிட்டானுங்க. இப்படி நிக்க வேண்டியவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 40 நாள் தோல்விதான், 40 நாள் தோல்விதான். வரான் 40 நாளுக்கு அதுக்கப்புறம் தாவீது வரான். நான் நினைச்சேன் அண்ணனை பார்க்க வரான்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் ஏதோ பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு எங்க அப்பா சுக செய்தி விசாரிச்சு வரான்னு நினைச்சேன். தாவீது வந்தது அவங்க அண்ணனை பார்க்க வந்தான்னு நினைச்சேன். தாவீது வந்தது சந்திக்க வந்தது அண்ணன் இல்லடா, அண்ணனுக்கே பயம் காட்டுறவன, அண்ணனுக்கே பயத்தை உண்டாக்குறவன, அண்ணனுக்கே கலக்கத்தை உண்டாக்குறவன, அண்ணனை ஓடுறவன, அவனை சந்திக்க இந்த அண்ணன் வந்துட்டாங்க. புரியுதா? அண்ணனை பார்க்க வரலடா, அண்ணனுக்கு பயத்தை உண்டாக்குறான் பாரு, அவனை பார்க்க வந்து நின்னான். வந்து நின்று இவன் பேச அவன் பேச உடனே தாவீதானெல்லாம் வந்துட்டான். டேய், கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டு வந்த, கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டு வந்தன்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் வந்ததற்கு இங்க ஒரு முகாந்திரம் உண்டு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் நினைச்சேன் உன்னை பார்க்க வந்த நினைச்சேன், நான் நினைச்சேன் அப்பாவுக்காக வந்த நினைச்சேன். ஆனால் நான் வந்ததற்கு இங்க ஒரு பெரிய முகாந்திரம் வந்தது. அன்பு சகோதரா சகோதரி சபையாரு, இந்த சபையில வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சபையில வருவதற்கு முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக வாழ ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக எழும்ப முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக பிரகாசிக்க முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக கனி கொடுக்க முகாந்திரம் உண்டு. ஆண்டவருக்காக பெருக்காடைக்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவைகள் நிறைவேற உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவைகள் நிறைவேற உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அவைகள் நிறைவேற உன் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவைகள் நிறைவேற உன் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இது யாருக்கு போயிடுச்சு? சவுலுக்கு போயிடுச்சு. ஹே, அவனை கூப்பிட்டு வாடா அப்படின்றாரு. வந்து பார்த்தா இவன் யாரு? எப்பா, நான் என்னவோ பேசுறவன், பில்டப் கொடுக்குறவன், எப்பா பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சா, டேய் நீ ஒரு இளைஞன்டா, அவன் ஒரு யுத்தம் வேறண்டா. அதுக்கு சொன்னா ஒரு விஷயம் ஒரு கரடி வந்துச்சா, ஒரு விஷயம் கரடி பொம்மை கரடி இல்ல, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சா, பொம்மை சிங்கம் இல்ல, பொம்மை சிங்கம் இல்ல, பிள்ளைங்க போட்டு விளையாடுற பொம்மை இல்லைங்க. ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு. நான் என்ன பண்ண, ஆட்டை கொண்டு போச்சு, அதுக்கு பின்தொடர்ந்து போய் வாயை கிழித்து போட்டு அந்த கரடி கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பி வச்சேன். அது போல ஒன்றா இவன் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் இஸ்ரவேலை நிந்திப்பதற்கு இவன் யாரா? இதப்பா கத்தி வச்சுக்கோ. எப்பா கத்தி செட் ஆகல, சரி ட்ரெஸ்ஸை போட்டுக்க, ட்ரெஸ் செட் ஆகல. நேராக போய் நின்ட்டான். நேரா போய் நின்று 2 பேரும் பேசுறாங்க. 43 இருந்து வாசிக்க பார்க்கலாம் சீக்கிரம். ஓகே இருங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. டேய், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடியோடு வர என்னிடத்துல வர நாயாடா? டே நாய் தான்டா, புஸ் நாயிலடா, சொரி நாயிடா, வெறி நாயிடா. ஆமா, நான் நீ இடத்துல வர நாயா என்று சொல்லி அவன் தேவனை கொண்டு தாவீதை சபித்தான். பின்பு அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, வாடா என்னிடத்துல வாடா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். நீ பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தல, இப்ப நான் பேசுறேன், நீ நான் பேசுன நாயான்னு கேட்ட, என்ன சபிச்ச, ஆமா வான்னு சொன்ன,
இப்ப நான் பேசுறேன் பார். பின்பு நல்ல அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நான் பாத்துக்கிறேன், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறாய், நானோ தேவனாய் சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். இன்று தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களிலே இன்று தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் 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 இஸ்ரவேலிலே ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 40 நாள் ஜெயம் எடுக்க முடியாத காரியத்தை ஏன் இந்த தாவீதால மாத்திரம் ஜெயம் எடுக்க முடிந்ததுன்னா, 40 நாளும் அவங்க யாரை முன்னிறுத்தினாங்கன்னா கோலியாத்தை முன்னிறுத்தினாலதான் பயமோ கலக்கமோ முகத்தை விட்டு விலகி ஓடனா. தாவீது யாரை நிறுத்தினா தெரியுமா? கர்த்தரை நிறுத்தினதுனாலதான் அந்த தோல்வி கூட என்னவா மாறிச்சு தெரியுமா? ஜெயமாக மாறிச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயமாக கர்த்தர் மாற்ற போகிறார். சகோதரி, உங்க வாழ்க்கையை ஜெயமாக கர்த்தர் மாற்ற போகிறார். குடும்பத்தை ஜெயமாக மாற்ற போகிறார். பிள்ளைங்க காரியத்தை சத்தவர்ல பிள்ளைங்க காரியத்தை, ஊழிய காரியத்தை, சபை காரியத்தை, தனிப்பட்ட காரியத்தை, சமுதாய காரியத்தை, வேலையின் காரியத்தை, சத்துருவின் காரியத்தை, உலக காரியத்தை, வியாதியின் காரியத்தை, பலவீனத்தின் காரியத்தை, ஓ கர்த்தர் ஜெயமாக ரபபப ஷகலதரா, ஆண்டவர் ஜெயமாக வரல, சத்த வரல, ஆண்டவர் ஜெயமாக ரிபலகரா. எதெல்லாம் நீ ஜெயம் எடுக்கலையோ அதெல்லாம் கர்த்தர் நீ ஜெயம் எடுக்க போகிறாய். அன்பு சகோதரா, நீ ஜெயம் எடுக்காத காரியத்தை ஜெயம் எடுக்க போகிறாய். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரா சகோதரி, சபையாரே, ஜெயம் எடுக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பயந்த காரியத்தை ஜெயம் எடுக்க போகிறோம். திகைத்த காரியத்தை ஜெயம் எடுக்க போகிறோம். அஞ்சின காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே. ஏங்க நான் அல்லேலூயா வாங்க சொல்ல சொன்னேன். அட போங்க, நீங்க இப்படி பண்றீங்களே. நான் அல்லேலூயா அவங்க சொல்ல சொன்னேன். ஆமே நான் சொல்ல சொன்னேன். கையை தட்ட சொன்னேன். அப்பா அப்பா சாது சரியா கேட்கல, வயசாயிடுச்சு. ஆமே, ஜெயம் எடுக்காத காரியத்தை கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படி செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் காரியம் அவன் சொன்னா, நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால வரேன் அப்படின்னா. அவன் ஏன் விழத்தல்லாம் தெரியுமா? யார் இன்னைக்கு நாளைக்கு சாவர மாதிரி ஒருத்தன் வந்து நின்றோட கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா இவன் சிங்கிளா வந்து நின்னா. 4 பேர் வந்து நிக்கல, சிங்கிளா வந்து நின்னா. ஆனா ஜெயம் எடுத்தான். இந்த ஃபர்ஸ்ட் காரியம், நீ கர்த்தரை முன்னிறுத்தினா உனக்கு எல்லாமே ஜெயமாக மாறும். ஒருவேளை கர்த்தரை முன்னிறுத்தலனா, கர்த்தரை முன்னிறுத்தினா எல்லாமே உனக்கு ஜெயமாக மாறும். ஒருவேளை கர்த்தரை முன் நிறுத்தலனா எல்லாமே உனக்கு தோல்வியாக தான் இருக்கும். முதல் காரியம், ஜெயமா மாறணுமா தோல்வியா மாறணுமா முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா நாம் தான். 2வது காரியம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். 2வது காரியம் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். என்னது? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். இப்போ இது என்ன சம்பவம் நமக்கு தெரியும். என்ன சம்பவங்க? 18ஆம் அதிகாரத்துல அந்த சோதேம் குமாரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு. கரெக்டா? 19ஆம் அதிகாரத்துல அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு என்ன பண்ணிட்டாங்க? தூதர்களும் புருஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்போ இங்க பாருங்க, துரிதப்படுத்துறாங்க. யார? லோத்துவ, லோத்தின் மனைவிய, லோத்து 2 கவனிங்க, துரிதப்படுத்துறாங்க. யார் யார? லோத்து, லோத்தின் மனைவி, லோத்து 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க? துரிதப்படுத்துறாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த பட்டணத்தை என்ன பண்ண போறோம்? அழிக்க போறோம்.
அதனால இந்த பட்டணத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி 13ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள துரிதப்படுத்துறாங்க. அவங்க தாமதித்து கொண்டு இருக்கும்போது உடனே அவங்க கையை காலெல்லாம் பிடிச்சு பட்டணத்துக்கு வெளியேற்ற வந்து என்ன பண்ணாராம், விட்டுட்டாராம். அதுக்கு முன்னால வசனம் தான் நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா கவனிங்க. உடனே லோத் என்ன பண்ணாரு, பெரிய மருமகனோடு சின்ன மருமகனோடு என்ன பண்ணாரு, பேசி அப்பா இந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அழிக்க போறாரு. அதனால பெரிய மருமகனே சின்ன மருமகனே பட்டணத்தை விட்டு என்ன பண்ற, வெளியே வந்துட்டு சொன்னபோது அவங்க பரியாசம் பண்ணாங்க. உடனே அவங்க தாமதித்து கொண்டு இருக்கும் போது அவங்க கையை காலெல்லாம் பிடிச்சு வேலை துரிதப்படுத்தி கையை காலெல்லாம் பிடிச்சு வெளியே வந்து விட்டு சொல்றாரு. 3 காரியத்தை சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஆதியாகமம் 19 வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே. எப்பா 3 காரியத்தை சொல்றாரு. உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்க என்ன பண்ணாத, நீக்காத. என்ன சொல்றாரு, என்ன பாரு, என்ன சொல்ற, ஓடி போ. இங்க பாரு என்ன சொல்றாரு, ஓடி போ. நான் 2வது நிக்காத, 3வது பின்னிட்டு பார்க்காத. ஆமா, ஓடி போ, நிக்காதே, பின்னிட்டு பாராத. சொல்லுங்க போல, 1 2 3 4. ஓடி போ, சத்தம் வரல, ஓடி போ, நிக்காதே, பின்னிட்டு பாராதே. சொல்லு, ஓடி போ, நிக்காதே, பின்னிட்டு பாராதே. இப்ப 4 பேரும் ஓடுறாங்க. எத்தனை பேர் ஓடுறாங்க, இவங்க 4 பேரும் ஓடணும். ஓட்ட கொஞ்சம் ஓடலாங்க, ஒன்னா கையை குச்சின்னு ஓடுறதுக்கு. இவங்க நிக்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அப்போ ஓடினா யாரு ஓடி இருப்பாரு, லோத்து தான் ஃபர்ஸ்ட் ஓடி இருக்கணும். இவரு ஓடுறாரு, பின்னால யாரு வருது, 2வது பிள்ளைங்க வராங்க. லோத்து ஓடுற, திரும்பி பார்க்க கூடாது. பிள்ளைங்க ஓடுது, அம்மா வர திரும்பி பார்க்க கூடாது. எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. லோத்து திரும்பவே இல்லை. ஏன்னா கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை முன் வைத்து ஓடலாம். லோத்து பிள்ளைங்க திரும்பவே இல்லை. கர்த்தர் சொன்னதை நம்பி ஓடினாங்க. ஆனா லோத்தின் மனைவி எப்போ திரும்பினாலோ கர்த்தரை முன் வைத்து வாழ வேண்டியவ, கர்த்தரை முன் வைத்து ஓட வேண்டியவ, கர்த்தரை முன் வைத்து பிரகாசிக்க வேண்டியவ, கர்த்தரை முன் வைத்து தப்ப வேண்டியவ, எப்போ திரும்பி பார்த்தாலோ அப்பவே நினைட்டா. திரும்பி பார் அன்பு சகோதரா, திரும்பி பார். உத்தமம் இருந்ததா என்பதை திரும்பி பார். உண்மை இருந்ததா என்பதை திரும்பி பார். கீழ்ப்படிதல் இருந்ததா என்பதை திரும்பி பார். ஆண்டவர் கொடுக்கிற காரியம் இருந்ததா என்பதை கமான் திரும்பி 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 பார். கர்த்தரை தேடனா என்பதை ஜஸ்ட் திரும்பி பார். பரிசுத்தமா வாழ்ந்தனா என்பதை கமான் திரும்பி பார். திரும்பி பார்த்தவள் உப்பு தூணாய் மாறினாள். திரும்பி அந்த பட்டணத்தோடு கூட ஜனங்களோடு கூட அவள் அழிந்து போனாள். ஏன் அவங்களை துரிதப்படுத்தினாரு சொல்லுங்க. இன்னும் காலையில் முடிக்க போறேன். ஏன் அவங்கள துரிதப்படுத்தினார், லோத்துவை ஏங்க துரிதப்படுத்தினாரு, லோத்து மனைவி ஏன் துரிதப்படுத்தின, ஏன் 4 பேரை ஏன் துரிதப்படுத்தினாருன்னு கேட்டேன். எதுக்கு? அந்த பட்டணத்தோடு கூட அவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன பண்ணாரு, துரிதப்படுத்தின. துரிதனா வேகப்படுத்தின. கரெக்டா தப்பா சீக்கிரம் சொல்லுங்க, கரெக்டா தப்பான்னு. இந்த பக்கம் சத்தம் வரல பிரதர். ஏன் லோத்துவை துரிதப்படுத்தினாரு, லோத்தின் மனைவியை ஏன் பிள்ளையை துரிதப்படுத்தினா, நீ துரிதமா போலனா அந்த பட்டணத்தோட என்ன பண்ணுவ, நீ அழிந்து போயிடுவ. அதனாலதான் கர்த்தர் துரிதப்படுத்தினாரு. இன்னைக்கு சபையை கர்த்தர் துரிதப்படுத்துகிறார். அன்பு சகோதரா, உன்னை துரிதப்படுத்துகிறார். அன்பு சகோதரியே, அன்றைக்கு 4 பேரையும் துரிதப்படுத்தினார். அழிந்து போக கூடாது என்பதற்காக துரிதப்படுத்தினார். இன்றைக்கு உன்னை துரிதப்படுத்துகிறார். சபை வளர்ச்சிக்கு நேராய் வர்ற உன்னை துரிதப்படுத்துகிறார். ஆத்துமா பெருக்கு அடைய உன்னை துரிதப்படுத்துகிறார். அழிந்து போகிற ஜனங்களை சந்திப்பதற்காக தேவன் உங்களை துரிதப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக வாழ துரிதப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக பிரகாசிக்க துரிதப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய துரிதப்படுத்துகிறார். ஆத்தும ஆதாயம் பண்ண தேவன் துரிதப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்துகிறார். ரீபா லாபாரா சங்கல்லா. அமர்ந்திருந்தது போதும், பலவீனப்பட்டது போதும், சோர்வடைந்தது போதும். தேவன் உங்களை துரிதப்படுத்துகிறார்.
துரிதமா செயல்படணும், துரிதமா செயல்படணும். ஏன் துரிதப்படுத்தினாரு? அழிந்து போக கூடாது என்பதற்காக. உன்னை ஏன் துரிதப்படுத்தினாரு? அழிவில் இருந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக. ஊழியம் வளர்ச்சடைய, ஊழியம் பெருக்க, ஆத்மா நிரம்பி வழிக 2025 உங்களை துரிதப்படுத்த போகிறார். கமான், ஓடு, துரிதமாய் ஓடு, லக்கை நோக்கி ஓடு, பெற்றுக்கொள்ள ஓடு, சாதிக்க ஓடு, ஜெயமெடுக்க ஓடு. ராகாலா பராதாலா ரிபாலாமனா சகலா. ரெண்டாவது, கர்த்தரை முன்னிறுத்தணும்னா அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவோம். கர்த்தரை முன்னிறுத்தலைனா அழிவிலிருந்து காப்பாற்றப்படவே முடியாது. அழிவுனா என்ன? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேற ஒன்றத்துக்கு வரல. கர்த்தரை முன்னால நிறுத்தினியானா திருட வந்தாலும் திருட முடியாது, கொல்ல வந்தாலும் கொல்ல முடியாது, அழிக்க வந்தாலும் அழிக்க முடியாது. சகோதரியே, கர்த்தரை முன்னிறுத்தினா திருடன் திருட வந்தாலும் திருட முடியாது, கொல்ல வந்தாலும் கொல்ல முடியாது, அழிக்க வந்தாலும் அழிக்க முடியாது. ஏன்னா நான் கர்த்தரை முன்னிறுத்துறேன். ஜஸ்ட் கர்த்தரை முன்னிறுத்தனா திருட திருட வருவான், திருடுவான், கொல்ல வருவான், கொல்லுவான், அழிக்க வருவான், அழிப்பான். ஏன்னா அவன் 1 நம்பர் ஃப்ராடே. ஃபர்ஸ்ட் சொன்ன வெற்றியா தோல்வியா? ரெண்டாவது சொன்ன அழிவா? அழிவிலிருந்து தப்பித்து அழிக்க நினைக்கிறான், குடும்ப உறவுகள் அழிக்கிறான், உனக்கும் தேவனுக்குள்ள உறவை அழிக்கிறான், சமாதானத்தின் வாழ்க்கையை அழிக்கிறான், சந்தோஷத்தின் வாழ்க்கையை அழிக்கிறான், ஒரு மனத்தின் வாழ்க்கையை அழிய பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்ற பண்ணுகிறார். மூணாவது எடுத்துக்கலாமா? மூணாவது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? வெற்றியா? சத்தவர வெற்றியா தோல்வியா? ரெண்டாவது அழிவா? அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளுதல். மூணாவது வாசிக்கலாம், யாத்திராகமம் 14:10 சீக்கிரம் வாசிங்க. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் யாத்திராகமம் 14:10 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு நிமிஷம் இருங்களேன். இவங்களை அழைத்து கொண்டு வந்தது யாரு? இவங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது யாரு? மோசே. மோசே யார் பயன்படுத்தினது? கர்த்தர். அழைத்ததும் கர்த்தர், தெரிந்து கொண்டதும் கர்த்தர், வல்லமை காண்பிப்பதும் எல்லாமே கர்த்தர். இப்போ எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனவனே பார்வோன் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கடினப்படுத்திட்டாரு. கடினப்படுத்தி அவனை வெளியே போக விட்டு இவனை பின்தொடரும்படி செய்துட்டாரு. இப்போ பின்னால வரான் இவன் யாரு? பார்வோன். அவன் சேனையை பின்னால வரும்போது இவங்க என்ன பேசியிருக்கணும்? சீக்கிரம் பேசுங்க, இன்னும் 10 நிமிஷம் தாங்க. இது என்ன பேசியிருக்கணும்னு கேட்டேன்னா பேசியிருக்கணும். ஆடா, இவன் அங்கே என்ன பண்ணாரு? அவன் இடத்துல கர்த்தர் அழிச்சாரு, அவன் இடத்துல கர்த்தர் அவனை துரத்தினாரு, அவன் இடத்துல அவன் சமாதானத்தை கேட்டானே பேசியிருக்கணும். அவங்க பின்னால வருகிறத பார்த்து இவங்க என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? வாசிக்கா. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுடு என்று சொன்னோமே அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்துக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு. என்ன பண்ணலாம் இவனை? ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன ஐயா பண்ணலாம்? அக்கா சொல்லுங்கக்கா, என்ன பண்ணலாம்னா? டே உன்னை என்னடா பண்றது? நான் என்ன சொல்றான்? அப்பா, எகிப்துல சாகிறத பார்க்கலாம், வனாந்திரத்துல சாகிறத பார்க்கலாம், அங்கேயாவது கொஞ்ச நாள் வேலை செய்து செத்து போலான்னு நினச்சி வந்தா மொத்தமா சாகடிக்கிட்டு வந்துட்டியான்னு கத்தாரா. ஏங்க? ஏன்னா முன்னால காலை எடுத்து வச்சானா சிவந்த சமுத்திரம், பின்னால காலை எடுத்து வச்சானா ஆமா எகிப்து. ஆமேன். முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. ஒருத்தனுக்கு என்ன தெரியலமா?
போகிறதுக்கு வழி தெரியவே இல்லையா. ஆனா மோசே யாரை வச்சான் தெரியுமா? கத்தரை தனக்கு முன்னால நிறுத்தினா. எட்ராவும் கோலை எட்ரா, சமுத்திரத்துக்கு நேரா நீட்ரா. சிவந்த சமுத்திரத்துல கத்தர் எதை உண்டாக்குனார் தெரியுமா? வழியை கத்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. கத்தரை முன் வைக்காத ஜனங்களுக்கு போவதற்கு என்ன தெரியல? சூப்பர், சீக்கிரம் சொல்லுங்க. 5-10 நிமிஷம் ஆகுது. கத்தரை முன் வைக்காதவங்களுக்கு போறதுக்கு என்ன தெரியல? ஐயா வழி தெரியலையா, நான் போவதற்கு வழி தெரியலையா, நடப்பதற்கு வழி தெரியலையா, என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைகளை எப்படி நடத்த போறேன், நான் எப்படி முன்னேற போறேன், வழி தெரியலையா, வழி தெரியலையா. நான் போகிற வழியெல்லாம் துக்கம், நான் போகிற வழியெல்லாம் அவமானம், நான் போகிற வழியெல்லாம் நெருக்கம், நான் போகிற வழியெல்லாம் வியாதி, நான் போகிற வழியெல்லாம் குறைவு, வழி தெரியலையா. அவ்வளோ கூட்ட ஜனங்களுக்கு என்ன தெரியல? சத்தமா சொல்லுங்க. கத்தர் நடத்துவாருன்னு தெரியல, கத்தர் அவனை அழிப்பாருன்னு தெரியல, கத்தர் என்ன பாதுகாப்பாருன்னு தெரியல. ஏன்னா இவன் மொத்த பேரை யாரு முன் வச்சான் தெரியுமா? எகிப்தை முன் வச்சா. ஆனா மோசே யாரை முன்னிறுத்தினா? கத்தரை முன்னிறுத்தினால வனாந்திரத்திலே வழி உண்டாகும். கத்தரை முன்னிறுத்தினா சிவந்த சமுத்திரத்துல வழி உண்டாகும். கத்தரை முன்னிறுத்தினா யோர்தானில வழி உண்டாகும். கத்தரை முன்னிறுத்தினா எரிகோவுல வழி உண்டாகும். கத்தரை முன்னிறுத்தினா ஆயு பட்டணத்துல எங்க இருந்தாலும் கத்தர் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். புதிய வருஷத்துல கத்தர் நடத்த போகிறா, புதிய வருஷத்துல கத்தர் உயர்த்த போகிறா, புதிய வருஷத்துல மேன்மை அடைய செய்ய போகிறா, புதிய வருஷத்துல மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறா. வழியை கத்தர் உண்டு பண்ண போகிறா. ராதாதா லாக்காரா, வழியை கத்தர் உண்டு பண்ண போகிறா. ஓ பார்வனை முன்வைக்காத, மற்றவனை முன்வைக்காத, கத்தரையே முன்னிறுத்தனே. வெற்றியா தோல்வியா, அழிவா அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதலா, ஓ வழியா வழி அடைக்கப்படுதலா? யார முன்னிறுத்துற? பயப்படுறியா? ஐயோ வந்துடுச்சு, ஐயோ இது வந்துடுச்சு, அது வந்துச்சு, பின்னால வருது, எதுக்கு பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம், சீக்கிரமா எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 10:38. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். லூக்கா பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் லூக்கா ஒரு கிராமத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் நான் சொன்னேன். வாசிங்க. அவர்கள் பிரயாணமாய் போகையில் எல்லாத்தையும் முடிக்க போறேன். இன்னும் 5-10 நிமிஷம் ஐயாக்களை மைக்க விடுக்க போறேன். எல்லாம் கவனிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில். என்ன கவனிங்க, எல்லாம் பையில மூடுங்க, எல்லாம் பையில மூடுங்க. 2 நிமிஷம் எல்லாம் பையில மூடுங்க. பைபிள் நோட்டு கீட்டு எல்லாம் மூடுறங்க. தாவீதை போல கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக பேசுகிற, ஆமென், சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்கிற, மோசே போல கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நிற்கிற இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும். எப்படி இருக்கோன்னு நம்ம பார்த்தா அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். எப்படி இருக்கும்னு பார்த்தா வழி உண்டாகும். கடைசியா ஆண்டவர் எங்க போறாரா? நல்லா கவனிங்க. அவர் பிரயாணமாய் போகையில், என்னதுங்க, என்ன கவனிங்க, பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் ஆண்டவர் பிரவேசித்தார். ஓகேவா? அப்போ பிரவேசிக்கும் போது மார்த்தாள் என்ன பண்றா? இயேசுவை வரும்படி ஒரு அழைப்பு கொடுத்து தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். நேராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். உட்காந்து வீட்டுக்கு வந்து உட்காந்த உடனே அந்த மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தா. இவ எங்க உட்காந்தா?
மரியாள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்தா. அவ எங்க உட்காந்தா? கிச்சனுக்கு அருகே இருந்தா, வேலைக்கு அருகே இருந்தா, அலுவலகத்துக்கு அருகே இருந்தா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அங்க இருந்தா. உடனே அங்க இருக்க வேண்டியதானே, அவனை யாரு கூப்பிட்டா? நேரா வந்தா இயேசுடத்துல வந்து என்ன தெரியுமா கேட்டா? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி விட்டு வந்துகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு அக்கறை இல்லையா? அவளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்கப்பா. ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, பாத்திரம் தொலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, துணி மடிச்சு வைக்க ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, நீ வந்துக்கிற உனக்கு டீ போட ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமாகுதுப்பா, முதுகு வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுப்பா, கை வலிக்குதுப்பா. ஆண்டவரே, அவளை கூட கொஞ்சம் அனுப்புங்கப்பான்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லல, அனுப்ப சொல்லல. மார்த்தாலே 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 மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ற, நீ கவலைப்பட்டு கலங்குற. இது எப்படி நடக்க போகுது, என் குடும்பம் எப்படி நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கவலைப்பட்டு கலங்குறம்மா. வியாதி குறித்து கவலைப்பட்டு கலங்குற, பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு கலங்குற, பிள்ளை பாக்கிலன்னு கவலைப்பட்டு கலங்குற, கணவனை மனைவியை பிரிஞ்சிட்டாங்கன்னு கவலைப்பட்டு கலங்குற, திருமண வாழ்க்கை நடக்கலன்னு கவலைப்பட்டு கலங்குற, பிள்ளை பாக்கிலன்னு கவலைப்பட்டு கலங்குற, கடன் பிரச்சனை எப்போ மாறுன்னு கவலைப்பட்டு கலங்குற, வேலையில கன்ஃபார்ம் ஆகலன்னு கவலைப்பட்டு கலங்குற, வாழ்க்கையில் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறப்பா. தேவையானது ஒன்றுதான், தேவையானது ஒண்ணுதான், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படா நல்ல பங்கை தெரிந்து, தேவையானது ஒண்ணுதான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல என்ன தெரியுமாங்க, தேவையை விட்டுறாங்க, தேவையில்லாத புடிச்சுக்கிறோம். தேவையை நம்ம என்ன பண்ணுவது கிடையாது, சிந்திப்பது கிடையாதுங்க, தேவையில்லாதவைகளை சிந்திக்கிறோம். கடைசியா கர்த்தரை முன்னால நிறுத்தினா உனக்கு நல்ல பங்கு உண்டாகும். தேவையானது ஒன்றுதான், தேவையானது ஒன்றுதான் வரங்கள், தேவையானது ஒன்றுதான் கனிகள், தேவையானது ஒன்றுதான் சமாதானம், தேவையானது ஒன்றுதான் விசுவாசம், தேவையானது ஒன்றுதான் ஜெப ஜீவியம், தேவையானது ஒன்றே உத்தமம், தேவையானது ஒன்றே கீழ்ப்படிதல், தேவையானது ஒன்றுதான். தேவையானது ஒண்ணுதாங்க. மார்த்தாலே அநேக காரியத்தை குறித்து ஏன் கவலைப்படுற? உனக்கு கவலை எல்லாம் என்ன? உன் கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து கவலைப்படுறையே. என்னைக்காவது ஒரு நாள் கவலைப்பட்டிருக்கிறியா? அநேக ஜனங்கள் ரட்சிக்க பண்ணு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? ஊழிய செய்யலன்னு என்னைக்காவது நாள் கவலைப்பட்டுக்கிறியா? விசுவாச வாழ்க்கையில வாழலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? ஆலையை கட்டாம அப்படி நிக்குதுன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? அபிஷேகம் பெறலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டுக்கிறியா? குடும்பத்தை ரட்சிக்கலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டுக்கிறியானே? ஆலயத்துக்கு நேரத்தோடு வரலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டுக்கிறியா? பின் வாங்கி போன மக்கள் ரட்சிக்க பண்ணனு என்னைக்காவது கவலைப்பட்டுக்கிறியா? ஜெபிக்கிறேன்னு கவலைப்பட்டுக்கிறியா? வேதத்தை வாசிக்கிறேன்னு. ஆனா என்ன கவலை? எங்க வீட்டுக்காரர் வேலைக்கே போல, என் பிள்ளை படிக்கவே மாட்டேன்றான், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ஒரு புழு பூச்சி இல்லை, சம்பாதிச்சு கொடுக்கவே மாட்டேன்றான். அநேக காரியம். இப்போ அந்த வார்த்தை கருத்தை சரியா கவனிங்க. நீங்க மார்த்தாலே நீ ஏன் கவலைப்படுறன்னு கேட்கல, கரெக்டா? மார்த்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. அப்ப ஆல்ரெடி என்னன்னா அவ கவலை இதுதான் கிடையாது, அநேக காரியங்கள். எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வாங்க இயேசுவின் பாதத்துக்கு அருகே வாங்க, கண்ணை மூடலாமா? எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருக்க